எல்லாருமே யூடியூப்பில் வீடியோ பார்ப்பீங்க. அந்த வீடியோவில் பேசுகிறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துருக்கேன் அப்படி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாமே எப்படி பார்க்கணும், என்ன செய்யணுன்றது ஒரு சில பேர்த்துக்கு தெரியலை. நான் தெரிஞ்சவங்க யாருக்கும் சொல்லலை. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. ஒரு சில பேர்த்துக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதை எப்படி பார்க்கணும், என்ன செய்யணுன்றது. அதை வந்து நம்ம ஒரு பிரபலமான யூடியூபரோடைய சேனலில் போய் பார்ப்போம். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப்புக்குள்ளே போய்க்குவாங்க. இப்போ நம்ம வீடியோ ஒன்று இதில் டெலிகேஸ் ஆகுது. அந்த வீடியோவை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. இப்போ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ண சொல்கிறாங்க. அது உங்களுக்கு லைக் எப்படி பண்ணணும்னு தெரியலை அப்படின்னா, இப்போ நம்ம நிப்பாட்டி வச்சுக்கோம். லைக்கு வந்து இந்த இருக்கா தம்ப்நெயில், இதுதான் வந்து லைக். இதை வந்து நீங்கள் ஒரு தடவை தொட்டிங்கன்னா டார்க் கலரில் வெள்ளையாகுதா அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவுக்கு லைக் போட்டிங்கன்னு அர்த்தம். கீழே லைக்கு கீழே பார்த்த மாதிரி இருக்கா, இதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலை, அதனால் இந்த வீடியோவுக்கு நீங்கள் டிஸ்லைக் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கீழே இருக்குல்ல, அது வந்து கமெண்ட். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி இதில் வந்து டைப் பண்ணணும். சூப்பர், நல்லா இருக்குது அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா சூப்பர்னு அடிச்சிருக்கீங்க. அதை இப்போ நீங்கள் இந்த ஆரோ மார்க் இருக்கா, இதை கொடுத்தீங்கன்னா அந்த கமெண்ட் வந்து அவங்க யூடியூப் சேனலுக்கு போயிடும். சரி, அடுத்தது என்ன பார்க்கணுன்னா, இப்போ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த பேருக்கு கீழே வந்து ஒரு லிங்க் இருக்கா, வீடியோ மாதிரி போட்டு இதை நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ணிங்கன்னா அவங்க போட்டிருக்க வீடியோவுக்குள்ளே போயிடும். என் சேனலை இப்போ எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னா, இந்த இருக்கா என் பேர், இதை தொட்டிங்கன்னா கேட்குதா சப்ஸ்கிரைப்னு, இதை கொடுத்தீங்கன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். என் வீடியோவெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் உள்ளே போன உடனே இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம், இல்லை சைடில் வீடியோஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி இதுலேயும் நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கலாம். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் இதில் பார்த்துக்கலாம். இங்கே ஷார்ட்ஸ்ன்னு இருக்கா, இதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இருக்கா நான் போடுற ஷார்ட்ஸ் எல்லாம் இதில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்னென்னா பிளேலிஸ்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லுவேன்ல, அந்த பிளேலிஸ்ட்டை எப்படி பார்க்கணும்னா இந்த பிளேலிஸ்ட்டுன்னு இருக்கா, இதில் கொடுத்தீங்கன்னா இந்த இருக்கா, இதுக்குள்ளே போய் குக்கிங்குள்ளே போய் நான் என்ன வீடியோலாம் போட்டிருக்கேனோ அதை பார்த்துக்கலாம். திருப்பியும் வெளியே வந்துட்டு அடுத்த வீடியோ பார்க்கணும், அடுத்த வீடியோவுக்கு பார்த்துக்கலாம். நீங்கள் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு கேட்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அவங்க போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வரிசையாக அதுக்கப்புறம் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அவங்க போடுற வீடியோ வந்து நீங்கள் எப்போ எந்த வீடியோ பார்க்கீங்களோ அந்த வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் வீடியோ வந்து எப்போமாவது உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் லைக் எது கொடுக்கணும்னு கேட்குங்க. லைக் நீங்கள் கொடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷனாக இருக்கும். சரி, நம்ம வீடியோவுக்கு லைக் கொடுக்காங்க, அப்போ நம்ம இன்னும் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்காண்டி லைக் கொடுக்காங்க. கமெண்ட்டும் அதே மாதிரி தான். இதை எதுக்குடா சொல்கிற, இதான் எல்லாருக்கும் தெரியுமே அப்படின்னா, நான் கேட்டு பார்த்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு இது தெரியலை. அது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். வந்து எல்லாருக்குமே தெரியாது. அப்படி தெரியாதவங்களுக்காக நான் போடுறது தான் இந்த சேனலில் வர்ற வீடியோ எல்லாமே. தெரிஞ்சவங்க பாருங்கள், அதுலேயும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வரலாம், பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அவ்வளோதான். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரிங்களா?